மகாபாரத போரின் 14ஆம் நாள் ஜெயத்ரதன் வீழ்ந்த பிறகும் யுத்தத்தின் தீ இன்னும் அணையவில்லை. சூரியன் மறைந்து இருள் முழுவதும் பரவிய பின்னரும் குருக்ஷேத்திரம் அமைதியடையவில்லை. அன்றிரவு நடந்த போர்தான் மகாபாரதத்தின் மிக அதிரடியான தருணங்களில் ஒன்று. அந்த இரவில் ஒரு வீரன் தனது அசாதாரண வலிமையாலும் இறுதி தியாகத்தாலும் வரலாற்றில் அழியாத பெயரை பெற்றான். அவன் கடோத்கஜன். இருள் சூழ்ந்த வானத்தில் திடீரென ஒரு பயங்கர தேர் போர்க்களத்தை அதிரச் செய்து வந்தது. அது சாதாரண தேர் அல்ல, இரும்பால் வடிவமைக்கப்பட்டு போருக்கான விசேஷ அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட அதிசய ரதம். அதை இழுத்துச் சென்றவை குதிரைகளோ யானைகளோ இல்லை, யானையின் பலத்தையும் பறவையின் சிறகுகளையும் கொண்ட மர்ம விலங்குகள். அவற்றின் கண்கள் நெருப்பு போல எரிந்தன. அந்த தேர் வரும்போது பூமியே நடுங்கியது. 8 சக்கரங்கள் இடிமுழக்கம் போல சுழன்றன. கொடிமரத்தின் உச்சியில் கர்ஜிக்கும் கழுகுகள் மரண அறிவிப்பை போல குரல் எழுப்பின. அந்த தேரின் மேல் நின்றிருந்தான் கடோத்கஜன். மலை போன்ற உருவம், மின்னல் போல கண்கள். வாயை திறந்தவுடன் யமனே வந்துவிட்டாரோ என்ற அச்சம். போர் தொடங்கியதும் அவனின் வேகம் மற்றும் பேராற்றலை கண்டு கௌரவர் சேனை திகைத்தது. பலரும் பின்வாங்கினர். ஆனால் ஒருவன் மட்டும் அஞ்சவில்லை. அவன் அஸ்வத்தாமா. இருவரும் நேருக்கு நேர் மோதினர். அது ஒரு சாதாரண சண்டை அல்ல, இரு மாபெரும் சக்திகளின் மோதல். அந்த போரின் நடுவே நடந்த சோகம் கடோத்கஜனின் உண்மையான மன வலிமையை உலகிற்கு காட்டியது. அஸ்வத்தாமா கடோத்கஜனின் மகன் அஞ்சனபர்வாவை கொன்றான். தந்தையின் கண்முன்னே மகன் உயிரிழந்தான். அந்த காட்சியை பார்த்தும் கடோத்கஜன் தளரவில்லை. ஒரு துளி கண்ணீரும் இல்லை, ஒரு கண சஞ்சலமும் இல்லை. அவன் மனம் போர்வீரனின் மனம் மட்டுமல்ல, தன் உணர்வுகளை வென்ற யோகியின் மனம். மகனின் மரணத்துக்கு பழிவாங்கும் தீயோடு அஸ்வத்தாமாவை நோக்கி அம்புகளை மழை போல் பொழிந்தான். அதே நேரத்தில் போரின் மறுபுறம் கர்ணன் பாண்டவர் சேனையை சிதறடித்துக் கொண்டிருந்தான். அவனது தாக்குதலை தாங்க முடியாமல் தர்மர் அர்ஜுனனை நோக்கி கூறினார், அர்ஜுனா, கர்ணனை தடு. அர்ஜுனன் கண்ணனை நோக்கி, கண்ணா, என் தேரை கர்ணன் நோக்கி செலுத்து. இன்று நான் அவனை வீழ்த்துவேன் அல்லது அவனால் வீழ்வேன் என்றான். ஆனால் கண்ணன் மறுத்தார். அர்ஜுனா, இப்பொழுது கர்ணனை எதிர்ப்பது ஆபத்து. அவனை சமாளிக்க தகுதியானவன் ஒருவன் மட்டுமே. அவன் கடோத்கஜன். தேவாஸ்திரம், அசுராஸ்திரம், ராட்சச மாயைகள் அனைத்தும் அவனிடம் உள்ளன. இந்த இரவு அவனுடையது. அர்ஜுனன் உடனே கடோத்கஜனை அழைத்தான். காற்றை விட வேகமாக அவன் வந்தான். கண்ணன் அவனை நோக்கி கூறினார், கடோத்கஜா, பாண்டவர் சேனை சிதறுகிறது. இப்போது உனக்கான தருணம். போர்க்களத்தில் இறங்கி கர்ணனை தடுத்து நிறுத்து. அப்படியே செய்வேன் என்று சொல்லி கர்ணனை நோக்கி பாய்ந்தான் கடோத்கஜன். அதை கண்ட துரியோதனன் அச்சமடைந்தான். கர்ணனை பாதுகாக்க பல வீரர்களை அனுப்பினான். அவர்களில் ஒருவன் அலம்பலன். ஆனால் கடோத்கஜனின் முன்னால் அவனாலும் நிலைக்க முடியவில்லை. கடோத்கஜன் அவனை பிடித்து சுழற்றி தரையில் வீசினான். பின்னர் அவனது தலையை அறுத்தெடுத்தான். அந்த தலையுடன் துரியோதனின் முன்னால் சென்று கூறினான், அரசனை சந்திக்க வெறும் கையோடு வரக்கூடாது. நீ அனுப்பிய வீரனின் தலையையே பரிசாக கொண்டு வந்தேன். இப்போது கர்ணனின் தலையுடன் மீண்டும் வருகிறேன். அந்த வார்த்தைகள் கேட்டு துரியோதனனே நடுங்கினான். நடு இரவு கர்ணனும் கடோத்கஜனும் மோதினர். கர்ணன் தெய்வ அஸ்திரங்களை ஏவினான். ஆனால் கடோத்கஜன் தனது மாயை சக்தியால் அனைத்தையும் முறியடித்தான். பின்னர் வானில் மறைந்து ஆகாயத்திலிருந்து ஆயுத மழை பொழிந்தான். கத்திகள், ஈட்டிகள், சக்கரங்கள், குருவாள்கள். கௌரவர் சேனை குழப்பத்தில் சிக்கியது. கர்ணனின் தேரும் அழிந்தது. குதிரைகள் வீழ்ந்தன. கர்ணன் தரையில் நிற்க வேண்டிய நிலை. அதை பார்த்த துரியோதனன் பதற்றமடைந்தான். கர்ணா, இன்னும் தாமதித்தால் நம்முடைய சேனை முழுவதும் அழியும். இந்திரனிடமிருந்து பெற்ற சக்தி ஆயுதத்தை பயன்படுத்து. அந்த வார்த்தை கர்ணனின் இதயத்தை கிழித்தது. ஏனில் அந்த ஆயுதம் வைஜெயந்தி சக்தி, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தெய்வீக அஸ்திரம். அதன் இலக்கு யார்? அர்ஜுனன். பல ஆண்டுகளாக அர்ஜுனனை கொல்லவே கர்ணன் அதை பாதுகாத்து வந்தான். ஆனால் இப்போது சூழ்நிலை வேறு வழியின்றி கர்ணன் அந்த சக்தி ஆயுதத்தை எடுத்தான். அது மின்னலை விட வேகமாக பாய்ந்தது. கடோத்கஜன் அதை உணர்ந்தான். இது மரணத்தின் அழைப்பு என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் அச்சமில்லை. அவனது கடைசி எண்ணம் என்ன? என் இறப்பும் பாண்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த எண்ணத்தோடு அவன் தனது உருவத்தை ஆகாயத்தை மூடும் அளவுக்கு பெரிதாக்கினான். மலை போல உயர்ந்து பின்னர் தரையை நோக்கி விழுந்தான்.
அவன் உடல் தரையில் மோதி சிதறிய போது ஆயிரக்கணக்கான கௌரவர் வீரர்கள் அதன் கீழ் நசுங்கினர். இறக்கும் தருணத்திலும் கடோத்கஜன் பாண்டவர்களுக்கு வெற்றி தரும் கடைசி சேவையை செய்தான். அவனது உயிர் பிரிந்தது. பீமன், யுதிஷ்டிரன், அர்ஜுனன் அனைவரும் துயரத்தில் மூழ்கினர். ஆனால் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கண்ணன் சிரித்தான். அர்ஜுனனை கட்டித் தழுவினான். அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்து கேட்டான், கண்ணா, இது துக்க நேரம். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்கிறீர்கள்? கண்ணன் புன்னகையுடன் கூறினார், அர்ஜுனா, இன்று நீ உயிர் பிழைத்து விட்டாய். கர்ணன் உனக்காக பாதுகாத்திருந்த சக்தி ஆயுதம் இப்போது கடோத்கஜனுடன் அழிந்துவிட்டது. அவன் தனது உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றி விட்டான். அந்த வார்த்தைகள் கேட்டு அர்ஜுனனின் கண்கள் நீர்த்தது. அவன் எதையும் கேட்கவில்லை, எந்த உரிமையும் கோரவில்லை. நீ ஆனால் நமது வெற்றிக்காக தனது உயிரையே அர்ப்பணித்தான். அவன் பெயர் கடோத்கஜன். அவன் ஒரு ராட்சசன் மட்டுமல்ல, ஒரு உன்னத வீரன், ஒரு தியாகி, ஒரு மறக்க முடியாத மகாபாரத நாயகன். யுகங்கள் கடந்தாலும் கடோத்கஜனின் வீரமும் தியாகமும் என்றும் அழியாது.